வணக்கம் நேயர்களே. இன்று அதாவது மார்ச் 1 2026 மார்ச் 1 இன்று ஒரு செய்தி வந்தது. என்னென்னா, இளம்பெண் தற்கொலை, ஜோதிடத்தால் மன அழுத்தமா? பெங்களூரில் சில நாட்களில் காதல் திருமணம் நடைபெறவிருந்த வித்ய ஜோதி 29 வயது என்பவர் திடீரென்று தற்கொலை செய்து கொண்டார். ஜோதிடர் ஒருவர் அவருக்கு குறுகிய ஆயுள் இருப்பதாக கூறியதை நம்பி பரிகாரம் என்ற பெயரில் 9 நாட்கள் வித்ய ஜோதி பூஜை செய்ததாக கூறப்படுகிறது. அவருக்கு ஆயுசு கம்மின்னு சொல்லிய உடனே 9 நாட்கள் பரிகார பூஜை செஞ்சுருக்காங்க. 9 நாளுக்கு கழித்து கோயிலுக்கு செல்லாமல் வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். ஜோதிடர்களின் மன அழுத்தம் காரணமா என்று போலீஸார் விசாரணை. இதுதான் காரணமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஜோதிடத்தில் இது ஒரு குறையாக இருக்கு. என்ன? பரிகாரம் என்ற பெயரில் பலருக்கு அது மன உளைச்சலை தருகிறது என்பதை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த குழந்தைக்கு ஆயுள் குறைவுனா அது விதி, ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் பரிகாரம் செஞ்சு அந்த ஆயுளை அதிகமாக்க முடியும் என்று நீங்கள் கூறிட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தேவை கிடையாது. அதான் எங்கள் ஆசான் சொல்லுவார், டாக்டர் விமலன் ஐயா தான் அடிக்கடி சொல்லுவார், ஹாஸ்பிட்டல் தேவை கிடையாது. நம்ம பரிகாரம் என்று சொல்வதனால் தெய்வ நம்பிக்கையை குறை சொல்வதால் அர்த்தம் கிடையாது. நாங்கள் பரிகாரம் ஏன் இதை சொல்கிறது இல்லைன்னா, விதியை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது தான் இந்த ஜோதிடர்களுடைய கடமையாக இருக்கணும். இந்த ஜோதிடர்களுடைய கடமை என்னென்னா, இந்த விதியை எப்படி சமாளிக்க வேண்டும், தட் இஸ் த கன்சல்டிங் கவுன்சிலிங், அப்படி தான் இருக்கணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு ஆயுள் குறைய போதுங்க, நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சால் ஆயுள் அதிகமாகிடுங்க அப்படின்னு சொன்னால் அது அதிகமாகுமா இல்லையாங்கிறதுக்கு எந்த விதமான ஆய்வும் கிடையாது. இறை நம்பிக்கை உள்ளவர்கள் யாரும் எதற்கும் பயப்பட தேவையே கிடையாது. இறைவன் நமக்கு தர வேண்டியதை தரும் காலத்தில் கண்டிப்பாக தருவான். எப்படி ஒரு பொருளை தருகின்றானோ அதே போல சில கஷ்டங்களையும் தருவான். அதை மறுக்க முடியாது. ஆனால் அந்த கஷ்டங்களை நாம் தெரிந்து புரிந்து கொண்டு அதன்படி நடப்பதற்கு தான் இந்த ஜோதிடம் பயன்படுகிறது. இந்த காலங்கள் சரியில்லை, இதை இவ்வாறு நடந்துக்கங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமையில் நாங்கள் இருக்கோம். ஆனால் இன்றைக்கி உலகம் என்ன ஆயிடுச்சு, மக்களும் சரி, குறிப்பாக மக்களை தான் குறை சொல்லணும். எங்கிட்ட வந்தாலே எல்லாரும் கேட்பாங்க, சார் என்ன பரிகாரம் சொல்லுங்கள், பரிகாரம் சொல்லுங்கன்னுவாங்க. நான் பரிகாரம் சொல்கிறது இல்லைன்னு சொல்லுவேன். உடனே என்னதான் தப்பாக நினைப்பாங்க, என்னதோ மாற்றி அமைத்து விடலாம், பரிகாரங்கள் சொல்லி மாற்றி அமைத்து விடலாங்கிற எண்ணம் இன்னைக்கு மக்கள் மனதில் வந்துருச்சு. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, ஜோதிடத்தில் ஜாதக ரீதியாக ஜோதிடத்தை நம்பி தான் ஆகணும், அது ஒன்றும் செய்ய முடியாது. விதியில் இந்த காலங்கள் இப்படி இருக்குங்கிறத தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மேன்மையடையும். அதை விட்டுட்டு நீங்கள் பரிகாரம்னு செலவும் செஞ்சுட்டு மனக்குறையும் வச்சுக்கிட்டிங்கன்னா அது யாருக்கும் பலன் இல்லை. இறைவனை நம்புங்கள், இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த கஷ்டங்கள் வந்தால் நான் சமாளிக்கும் திறமையை கொடு, நான் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுன்னு வேணால் வேண்டுங்க, கண்டிப்பாக நடக்கும். கஷ்டங்கள் அப்படியே அனுபவிக்கக்கூடிய அளவுக்காவது கஷ்டங்கள் வந்து போகும். நான் அதை மாற்றிடுவேன் இதை மாற்றிடுவேன்னு சொல்லி நீங்கள் ஜோதிடத்துக்குள்ளே போனீங்கன்னா ஒரு காலத்தில் ஜோதிடம் பொய்யாக போய்விடும்.